ஹே பாப்பா, நீங்க ஓவியம் வரைவீங்களா? அப்படின்னா இந்த கதை உங்களுக்கு தான். இது மீனாவும் ரவியும் பற்றிய ஒரு மாயக்கதை. ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமம் பச்சை மரங்களாலும் பாடும் குயில்களாலும் நிறைந்திருந்தது. அங்கே வாழ்ந்தார்கள் ரவி மற்றும் மீனா. ரவி தினமும் வரைவான். காரு, டிராகன், ஹீரோ எல்லாம் வரைவான். மீனாக்கு வண்ணங்களை ரொம்ப பிடிக்கும். அவள் வானத்தையே வண்ணமயமாக வரைவாள். ஒரு மாலை நேரம் அவர்கள் கிணற்றருகே விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்போ மீனா ஒளிரும் ஒரு பிரஷ் கண்டாள். அது வாவ், என்ன ஒரு வண்ணம்! சிவப்பு, நீலம், மஞ்சள் எல்லாம் கலந்த ஒளி. மீனா அந்த பிரஷை எடுத்தவுடன் அது மெல்ல ஒளிர்ந்தது. அவள் சிரித்துக்கொண்டு காற்றில் அசைத்தாள். அப்போ என்னாச்சு தெரியுமா? ஒரு பட்டாம்பூச்சி அவள் வரைந்த இடத்திலிருந்து உயிர் பெற்று பறந்தது. வாவ் மீனா! ரவி ஆச்சரியப்பட்டான். அவன் சைக்கிள் வரைந்தான். அது தானாக சுழன்று ஓடத் தொடங்கியது. இருவரும் குதித்து குதித்து சிரித்தனர். அவர்கள் வரைந்தது எல்லாம் உயிர் பெற தொடங்கியது. ஆனா ஒரு நாள் கிராமத்துல மழை இல்லாம குளம் வறண்டு போச்சு. மீன்களும் துன்பப்பட்டன. மக்களும் துயரப்பட்டார்கள். மீனா சொன்னாள், ரவி, நம்ம மாய பிரஷ் பயன்படுத்தலாம். அவர்கள் மேகங்களையும் மழையையும் வரைந்தார்கள். விண்ணிலிருந்து மழை பெய்ந்தது. குளம் மீண்டும் நிரம்பியது. மீன்கள் குதித்தன, மக்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆனா டாண்டு என்ற பேராசைக்காரன் இது கேட்டான். அவன் இரவில் மந்திர பிரஷை திருடிக் கொண்டான். நான் தங்கம் வரைவேன் என்று அவன் சிரித்தான். ஆனா பிரஷ் கோபமாயிற்று. அது அவன் மேல் வண்ணப்பூச்சை தூவியது. டாண்டு சிவப்பு, பச்சை, நீலம் எல்லா வண்ணத்திலும் மாறி ஓடிவிட்டான். மீனா, ரவி சிரித்தார்கள். அவர்கள் பிரஷை மீண்டும் பாதுகாப்பாக ஒரு குகையில் வைத்தார்கள். அது மெல்ல ஒளிர்ந்தது, வானவில் போல. அதன் பிறகு ஒவ்வொரு மழைக்கு பிறகும் வானத்தில் தோன்றும் வானவில் அது மீனா, ரவி வரைந்த மாய வண்ணங்கள் தான். ஹாய் மக்களே மற்றும் குழந்தைகளே, லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. குழந்தைகளே, மீண்டும் அடுத்தடுத்த கதைகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.